வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். பரிதாபங்கள்ல இருந்து மெடிக்கல் ஷாப் பாவங்கள் வீடியோக்குள்ள போயிடலாம். டிஸ்க்ளைமர். அண்ணே வாங்கண்ணே. என்ன ஒண்ணு தொண்டை கொஞ்சம் கரகரப்பா இருக்கு. தொண்டை கரகரப்பா. இருமல் மருந்து தாங்க. தொண்டை கரகரப்பு மட்டும் தானே? காய்ச்சல் எதுவும் இருக்கு? காய்ச்சல் அது இல்லை, இருமல் மருந்து மட்டும் தாங்க. இருமல் மட்டும் தான். இருமல் மருந்து மாத்திரை வேணாண்ணே. மாத்திரை நல்லா இருமல் மருந்தை மட்டும் கொடுங்க. மாத்திரை எனக்கு தேவையில்ல. இருமல் மருந்தை மட்டும் கொடுங்க. மருந்து பத்தாதுங்க, வயசாகி கொடுங்க. நீங்க மருந்தை கொடுங்க, குடிச்சா சரியாகும். குடிங்க நீங்க. வரட்டு இருமலா இருக்கா? டானி கேக்குறாரா மருந்து? இது வேணாம், இது வேணாம். அன்னைக்கு ஒண்ணு கொடுத்தீங்க, சூப்பரா இருந்துச்சு, அதை கொடுங்க. சூப்பரா இருந்துச்சு. அன்னைக்கு வேற ஒரு ஆள் இருந்தாப்ல, அப்படி நல்லா கேட்டுச்சு அப்படின்னு சொல்ல வராரு. இருமலுக்கு மருந்து வாங்கி இந்தியா எதுக்கு வந்து? இருமல் தானே, குடிச்சா நல்லா கேட்கணும்ல. நல்லா தொண்டையில பேசிக்கிருந்தா இப்ப நல்லா இருக்கு வயசு. தொண்டை அப்பப்ப போயிட்டு போயிட்டு வருது எனக்கு. வேற எதுக்கு தான் வாங்குறாரோ? இது வேணாம், இது வேணாம். அது வேற மாதிரி இருந்துச்சு. என்ன நீ டாக்டரா? பார்மசி படிச்சிருக்கியா? இல்லனே, நான் எடுத்து வச்சுக்கிறீங்க, நீங்க என்ன வேணாம்னு சொல்றீங்க? இல்ல, நல்ல மருந்தா கொடுங்கனே. நானே பாக்க உள்ள வந்து பாக்கவா? நீயே பாக்குறியா? நானே பாக்குறேன். தள்ளுங்க, தள்ளுங்க. உள்ள வச்சிருக்கீங்களானே? இந்த இருக்கு. இந்த தானே, இந்த பாட்டில் பில்ல போடுங்க. இந்த மருந்தா? ஏய், இது ஹை டோசேஜ்யா. இது வந்து இதெல்லாம் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தர முடியாது. இல்ல, இதுதான். இது போட்டா தானே இதா இருக்கும். போட்டாவா? புரியல எனக்கு. போட்டா கொண்டா இதா இருக்கும்ல. போதைக்கு இது முடியாது. அம்மா இதுக்கெல்லாம் டாக்டர் பிரிஸ்கிரைப் மெடிக்கல் சார். இது புரியுதா இல்லையா உங்களுக்கு? நீ பெரிய கரெக்ட்டா தான் மெடிக்கல் மருந்து ஊத்திட்டு இருக்கியா நீங்க? குடியங்கற மருந்து மாத்திரை போட்டு குடியா. டைம் ஆச்சு உங்களுக்கு. எதுக்கு இத கேக்குது இது? குடியா. அண்ணே, இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடேயா? இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே, கடையெல்லாம் அடைச்சிட்டாங்கன்னு இத போட்டு அதை ஈக்குவல் பண்ணலாம்னு வந்திருக்கேன். இத குடிச்சு நீ பைத்தியமாயி இல்ல செத்துது தொலைஞ்சின்னா போலீஸ் வந்து என்னைய பிடிக்கிறது. அதெல்லாம் ஒண்ணாகாது. நான் ரெகுலரா அப்பப்ப போட்டு இருக்கிறதா. ஒழுங்கு மரியாதையா போயிரு. ஆசிட் எடுத்து மூஞ்சில அடிச்சிரும். பாத்துக்க, ஆசிட் வச்சிருக்கேன். கக்கூஸ் கலர் வித்துக்கிறேன். சரி சரி. அண்ணா இத மட்டும் கொடுங்க. வேற மருந்து கான்சன்ட்ரேட்டட் ஆசிட்லாம் வச்சிருப்பாங்களா அண்ணா? அதெல்லாம் ரொம்ப ஹெவியா இருக்கும். அடிக்கிட்டே வர்றானே. அண்ணே, என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? சாப்பிட்டுருக்கீங்களாக்க? ஆமா, சாப்பிட வேண்டிய நிலைமை வந்துருச்சு இன்னைக்கு. வீட்டுல யாருக்கு வந்து உடம்பு சரியில்லையா? வீட்டை பத்தி பேசாத. மாத்திரை வேணுமா? இருமலா? காய்ச்சலா? இல்ல. கால் வலியா? இல்ல. முதுகு வலியா? இல்ல. வயித்த வலியா? இல்ல. காது வலியா? இல்ல. வேற என்னையா வேணும்? வேற எதுக்கு மாத்திரை வேணும்? மனசு வலி. மனசு வலிக்கு மாத்திரை கொடு. அண்ணே, வீட்ல போய் இந்த பிராங்க்லாம் அந்த மாதிரி சொல்லி கேட்பாங்க தெரியுமா? மனசு வலிக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மாத்திரை கொடு. பிராங்க் பண்ணுவாங்க. மாத்திரை கொடுக்கவா? ஆமா, குடுப்பல்ல. என் காய்ச்சல் வந்தா மருந்து தர, சளின்னு வந்தா மருந்து தர. இதுக்கு மருந்து தர மாட்டியா? வீட்ல போய் படுங்கண்ணே. 2 செட் கொடு. அண்ணே போங்கண்ணே. 2 செட் கொடுப்பா. ஏய் போயா. கண்ணிய போட்டுட்டு வந்து குடும்ப பிரச்சனைக்கு வந்து மாத்திரை கேட்டு இருக்கீங்க. இப்போ வந்து என் பொண்டாட்டி சண்டைக்கும் வர மாட்டேன். பொண்டாட்டி ரொம்ப பேசிட்டு இருக்கா, அதுக்கு ஒரு மருந்து கொடு. பொண்டாட்டி ரொம்ப பேசுறா, அதுக்கு பேச கூடாதுன்னு. யோ, ஓ பொண்டாட்டி இல்ல, உலகத்துல எவன் பொண்டாட்டி இருந்தாலும் ஓவரா பேசத்தான் செய்வாங்க. இதுக்கு வந்து மாத்திரை கடை வச்சிருக்கேன், என்னாலே கொடுக்க முடியாது. இவ்வளவு ஏன் இந்த மாத்திரை கம்பெனிக்காரன் இருக்கான் பாத்தியா, அவங்கிட்ட அதுக்கான ஃபார்முலா கிடையாது. மருந்து கூட, எனக்கு மருந்து கூட. மருந்து வேணும். எதுக்கியா மருந்து? மருந்து குடியா. மருந்து கூட. இங்க செத்து போய் நான் குலக்க மருந்து குடியா. மெண்டல் மாதிரி பேசிக்கிறாயா? என்னாச்சு மாமா? மருந்து கேட்டா அடிக்கிறாங்க. என் மாமன் மருந்தானே கேட்டிருக்கேன். மருந்து கடையில வந்து மருந்து கேட்டா என்ன பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்க நீ? அவன் என்ன மருந்து கேட்டான் தெரியுமா? என்ன மருந்து கேட்டாரு? சாவறதுக்கு விஷத்தை கேக்குறாயா? விஷம் கேட்டாரா? ஆமா, மருந்து. பூச்சி மருந்து கேக்குறாயா? ஏன் மாமா விஷம்லாம் கேட்டுட்டு இருக்க நீ? அச்சனை போட்டு அடி வெளுத்துட்டா. அடி வெளுத்துட்டாங்களா? அடி தாங்க இல்ல. வீட்ல பொண்டாட்டி பழைய படங்கள்லாம் விஷம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா பாட்டுல. வீட்ல போய் விளக்கமா தெரியும் படியா. ஏதோ ஒரு பூச்சி மருந்தோ இல்ல வேற ஏதோ ஒரு என்ன காட்டியாங்க கெமிக்கலாவா தான் இருக்கு, ஆனா அது விஷம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருப்பாங்க. வாயிலிட்டு இத அடிச்சா வலி போயிருமா? வலி போகாது. இது அடிச்சவனே எனக்குள்ள லேசா எரியற மாதிரி இருக்கும், சில்லுன்னு இருக்கும். கால்ல அந்த வலி மறந்து. அப்படியா? சரியாகாதப்பா. சரினா எப்படியா? போயா மாப்ள, மருந்து வாங்கி கொடு மாப்ள. நான் வீட்ல விட்டுறேன். வீட்ல உனக்கு வேணா கொஞ்சம் அடிச்சு விடுறேன். என்ன டிக்கே காட்டு. என்ன வீட்ல சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன். அது விளங்கிரும். அப்படியே லைட் அப்படியே செத்துக்கிட்டாங்க. சொல்லுங்க, என்ன வேணும்? அந்த மாத்திரை தீப் தத்தா இந்த பாத்து சொல்றேன் உங்களுக்கு. பெரியவர் வந்திருக்காரு. என்ன பெரியவர், ஏதாவது என்ன வேணும் உங்களுக்கு? தம்பியை கொஞ்சம் பார்த்து அனுப்பி விட்டு. தம்பியா பாத்துறவா? தம்பி நீங்க சொல்லுங்க. ஐயா வாங்கட்டும்னே. ஐயா வாங்கட்டுமா? இல்ல பெரியவர் 3 நாளுக்கு முன்னாடி முட்டி வெளின்னு சொல்லி மாத்திரை வாங்கிட்டு போனாரு. அப்படியா? அதான் தீந்து போச்சுன்னு திருப்பி வந்திருக்காரு. ஐயாவை பார்த்து அனுப்பிடுமா? ஐயா ஐயா நீங்க வாங்க. உங்களுக்கு எதுவும் இல்ல அதெல்லாம் அதான் இளைய தலைமுறைங்கிறது பாருங்க. வயசான இந்த மாதிரி இளைஞர்கள் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை யாராலையும் அழிக்க முடியாது. சூப்பர். சொல்லுங்க என்ன? ஏதோ ஒரு வாய்ஸ் எடுத்தாரு. அதான் என்ன மாத்திரை? அந்த மாத்திரை. ஓ தலைவலியா? பல்ல ஒரு மாதிரி காட்டுறீங்க. பல்ல மாத்திரை கேக்குறீங்களோ? அவர் அனுப்பிட்டு வாங்க கேட்டார்ல, அப்பே தெரிஞ்சு போச்சு. முட்டி தான் இருக்கு. முட்டி வலியா? முந்தானே தானே மாத்திரை கொடுத்தேன். ஐயோ, அதுக்கு கொஞ்சம் மேலே
அது கொஞ்சம் மேல தொடமா இருக்கு, தொடவலியா இருக்குமோ அந்த மாத்திரை எனக்கு புரியலையா? மாத்திரைங்கிறாரு, என்ன மாத்திரைன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. என்ன மாத்திரைங்கய்யா? எதுவும் கண்ணுன்னு எதுவும் ஒரு மாதிரி இருக்கா? தலை கிருகிருன்னு வருதா? டானிக் எதுவும் தரவா? இல்ல பசி நல்லா எடுக்கிறதுக்கு முன்னாடி குடிப்பாங்களே டானிக், அது வேணுமா? எதுவும் எனக்கு தெளிவா சொல்லணும். என்னப்பா தம்பி புரியல ஆளா இருக்கிய, இதெல்லாம் டக்குனு புரிஞ்சிக்க வேண்டாமா? அட எனக்கு புரியலையே. பிளட் பிரஷரா இருக்குமோ? அதான் ரொம்ப துர்றாரு. பிரஷர் மாத்திரையா? இந்த எடுத்துறேன். குதிரை மாதிரி கிடைக்கிறாரு. ஆக்சுவலா இந்த மாதிரி விஷயத்துக்கு குதிரை சவுண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது ஏன் யூஸ் பண்ணுவாங்க? இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோல அந்த டவுட் கேட்டிருந்தேன். பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு வாங்க. தம்பி எப்படி ஆகும்? இந்த லட்சணத்துல இருந்தா உனக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? குதிரை தான் அம்பாசிடரா, பிராண்ட் அம்பாசிடரா. அதுக்கு என்னையா சம்பந்தம்? உனக்கு என்ன மாத்திரை வேணும்? சொல்லி தொலையா. கூட தெரியல. பாஸ்தா மண்டையா, என்ன பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? அந்த மாதிரி மாத்திரைய என்ன தெனாவட்டா என் காதுக்குள்ள வந்து கேக்குறேன். பரதேஷ் நாயே, 3 நாளைக்கு முன்னாடி முட்டி ப்ராப்ளம் வந்தியே, அந்த மாத்திரைய போட்டு என்ன பண்ண போற நீ? இங்க பார், இன்னொரு வாட்டி மாத்திரை வச்சிருந்தா கொடுக்க வேண்டியதானே? ஊசியை போட்டு தள்ளி. யார் கேட்டான்னா அவருக்கு மாத்திரை விக்கிறது தான் வச்சிருக்காரு. என்ன மாத்திரை கேக்குறான் பாரு, பிஞ்சு செருப்பு பிஞ்சு. விடுங்க ஆளை மண்டைய பாரு, நல்லா ஒயிட் பாஸ்தா மாதிரி மண்டைய வச்சுக்கிட்டு கேள்வி கேட்கற நீ. பிஞ்சிரும் உனக்கு. இது உன் வீட்டுல வந்து போட்டு விடுறேன். என்ன மாத்திரைன்னு சொல்லுங்க, ஆர்வமா இருக்கேன். பக்கத்து மெடிக்கல்ல வாங்குறது இல்ல, நான் இல்லாதப்ப இந்த சின்ன பையல்ட்ட வாங்கிட்டு போறேன். வேணாம் தெரு சூப்பர் பிச்சு. டென்ஷன். நீ என்ன வேலையா வந்தா அத சொல்லு. அதானே அந்த தெரு முக்குல 4 பேர் ஒரு மாத்திரையை போட்டு பயங்கர போதையா இருக்காங்க. அந்த மாத்திரை எனக்கு வேணும்னே. எவ்வளவு செலவானும் பரவாயில்லை. கொஞ்சம் உள்ள போறோம். போதா இல்லாட்டி இத மெடிக்கல் ஷாப்ல வெளிய வச்சு விக்கிறதுல. போ உள்ள. ஹலோ, டவுன் போலீஸ் ஸ்டேஷன். அதானே ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த 4 சீன் வந்துருச்சு நினைக்கிறேன். 4 கூட வந்திருக்கு. எல்லாமே போதா அந்த மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் வராங்களா நான் மெடிக்கல் ஷாப். சார் இந்த காம்பினேஷன்ல இந்த மருந்து இல்ல, வேற கம்பெனி இருக்கு, வாங்கி தரவா? வேற கம்பெனி ஃப்ரெஷ்ஷா வேற இருக்கு. எல்லாம் வேணாம், என்ன இருக்கோ அதை கொடுங்க. என்னையா மெடிக்கல் வச்சிருக்கேன், எதை கேட்டாலும் இல்லங்கிறான், அது இல்லங்கிறான், இது இல்லங்கிறான். மெடிக்கல் கண்ணே மெடிக்கலுக்கு போயா அருமையா காய்ச்சல்னு போய் சொன்னா போதும், ஒரு செட்டு கொடுப்பான். போட்டா சரியா போயிடும். தலைவலியா ஒரு செட்டு, உடம்பலிக்கு ஒரு செட்டு, எல்லாத்துக்கும் செட்டா கொடுக்கலாம். இப்படி மெடிக்கல் ஷாப்ல போய் எல்லாத்துக்கும் செட்டு வாங்கி போட்டீங்கன்னா சவப்பெட்டியில வச்சு உங்களை செட் பண்ணி உள்ள இறக்கிடுவாங்க. கிட்னி போயிடும், பாத்துக்கங்க. கிட்னி எல்லாம் போகாது, அதான் போயிடுச்சுன்னா மாத்திரை வாங்கி போடலாம்னு வந்திருக்காங்க. ஏற்கனவே நீ மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை வாங்கி கொடுத்தா நாசமா போயிருக்க. ஒழுங்கா போய் டாக்டர்கிட்ட போய் பார்த்து ஒழுங்கா பிரிஸ்கிரிப்ஷனோட வாயா. கண்ண மெடிக்கலுக்கு போனோம்னா அவன் அழகா ஒவ்வொரு இது. அப்ப கண்ண மெடிக்கலுக்கே போக வேண்டியதானே? தெரியல, மூடி இருக்கு கடை. மூடல, சீல் வச்சிட்டாங்க. பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுத்ததுக்கா பண்றாங்க. நல்ல ஆளுங்க. ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு போனா ஒரு ஊசி தான் டாக்டர்கிட்ட. மெடிக்கல் ஷாப்லயே ஊசி எல்லாம் போடுவாங்க ஒரு சில பேர். இன்னைக்கே போயிட்டான். உன்னைய மாதிரியே ஒருத்தன் போய் ஊசி போடுங்க நின்றுருக்கான், கால் வலிக்கு ஊசி போட்டிருக்கான், நைட்டே செத்துட்டான். உள்ள எடுத்துட்டு போயிட்டாங்க, கடைக்கு சீல் வச்சிட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், ஒழுங்கா டாக்டரை பார்த்து பிரிஸ்கிரிப்ஷனை வாங்கி உடம்பு கண்டிஷன் எப்படி இருக்கு பார்த்து அதுக்கப்புறம் மருந்தை யூஸ் பண்ணுங்க. என்னைக்கா ஒரு நாள் 2 நாளா பரவாயில்ல, எல்லாம் அரிசிக்கெல்லாம் போய் போட்டீங்கன்னா பாத்துக்கங்க. அவ்வளவுதான். மருந்தை கொடு. மருந்துல வந்து அதான் சொல்றேன்ல, டோலோ இல்ல, அதுக்கு பதிலா வேற கம்பெனி இருக்கு தரவா. வேற கம்பெனில என்னங்க உங்களுக்கு புரிய வைக்கிறீங்க. அதாவது டோலோங்கிறது கம்பெனி பேரு, பேராசிட்டமால் எல்லாம் மாத்திரை பேரு. அது உள்ள வந்து அந்த காம்பினேஷன், அந்த கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கும்ல, அதுதான் சேமா இருக்கும் எல்லாத்துலயும். பிராண்ட் தான் மாறிட்டு இருக்கு. கண்ணங்கட திறக்கட்ட அப்புறம் பேசிக்கிறோம். இப்பதான் ஒருத்தனுக்கு அத வச்சுமே ஒரு சில மார்க்கெட்டிங்லாம் பண்ணுவாங்க. இந்த மாத்திரை நல்லா இருக்கு, அந்த மாத்திரை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டரே கூட அந்த மாதிரி பண்ணுவாங்க. வாய் பேசாதா தம்பி? என்ன பண்றீங்க? கால்குலேட்டர்ல போடுங்க. கால்குலேட்டர் என்ன பண்றீங்க? எவ்வளவு வருது அமௌண்ட்னு பாத்துக்கிறேன் சார். என்ன அமௌண்ட்னா என்கிட்ட காசு இல்லங்கறியா நீ? இல்ல சார், அப்ப தேவையில்லாம நீங்க தம்பி மாத்திரை கேட்டா கொடுங்க. ஒரு அட்டகம் முசா கொடுங்க. எத்தனை நாளைக்கு? 5 நாளைக்கு 10 நாளைக்கு கொடுங்க. மாத்திரை கொடுங்க. 10 நாளைக்கு தான் எழுதி இருக்காரு. கொடுங்க. போட்டா ஒவ்வொரு அட்டை வருது சார். அங்க தம்பி என்ன காசு இல்லாம கேக்குறானா? நான் இதா இருக்கேனா? இல்ல, நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க, அப்புறம் மாத்தி சொல்லுவாங்க. அதனால என்ன நீங்க மாத்தி சொல்லுவாங்க, இது சொல்லுவாங்க சார். இந்தாங்க சார், 1000 ரூபாய். 1000 ரூபாய் 1000 ரூபாய் 10 நாளைக்கு கொடுத்துருக்காரு. பாதி 5 அதுக்கு தான் சொன்னேன். பாதினா இப்படி உடைச்சு தரவா? பாதி 5 நாளைக்கு 500 5 நாளைக்கு கொடுத்துறேன். 500 ரூபாயா? சரி 3 நாளைக்கு 3 நாளைக்கு 300, 2 நாளைக்கு 200, ஒரு நாளைக்கு 100. ஒரு வேளைக்கு கிடையாது, ஒரு வேளைக்கு பிரிக்க முடியாது. ஒரு நாளைக்கு அப்ப கொடுங்க. நாளைக்கு தான் ஒரு செட் தான் தருவேன். ஒரு நாளைக்கு தான். அதான் டாக்டரே 10 நாளைக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்தா ஒரு 8 நாள் தான் சாப்பிடுவாங்கன்ற கணக்குல தான் அவர் கொடுப்பாரு. இவங்க அதையும் சுருக்கி 2 நாள் 1 நாள் சாப்பிட்டுட்டு சரியாயிருச்சுட்டு போக வேண்டியது. அதுக்கப்புறம் மறுபடியும் உடம்பு சரியில்லைன்னு மெடிக்கல் ஷாப்காரன் உயிரை போட்டு வாங்க வேண்டியது. ஏன் உசுரை வாங்குறீங்க? 4 நாளைக்கு மருந்து தரையா, என் காசுல தரேன், குணமாயி தொலை. அதுக்குள்ள மாத்திரை நிறைய வீட்டை கிடக்கு. அதனாலதான் மாத்திரை வாங்கி வீட்டுல சும்மா கிடக்குறதுனால தான். சந்தோஷம் தம்பி, நல்லா இருக்கு. வரேன். காசை கொடுத்துட்டு போ. அதான் தரீங்கல்ல, முழுசா வச்சுக்கணும். 2 நாளைக்கு தரேன். சேவை மனப்பான்மையோட கடை போட்டு தப்பா போச்சே, யூஸ் பண்றாங்களே. அண்ணே என்னையா ஏதோ ஃப்ரீயா மாத்திரை தரீங்களாம்லண்ணே? சொல்லிட்டு போனாரு. அதுக்குள்ள ஊரு பூரா பரவிருச்சா? அண்ணே ஃப்ரீயாலாம் தரலையா? அண்ணே அண்ணே மாத்திரை வேணாம், ஒரு 400 ரூபாய் காசா கொடுத்துருங்க. அண்ணே கொடுங்க, அவருக்கு மட்டும் கொடுங்க. எடுத்துக்கிறேன். என்னம்மா
அடிக்குது அத்தாடி வெயில கொளுத்து. இந்த மாதிரி நான் பாத்திருக்கேன் மெடிக்கல் ஷாப்ல டப்பா அடி சொல்லுவாங்க. மாத்திரை தான் மெடிக்கலுக்கு வருவாங்க. என்ன மெடிக்கல் ஷாப் புதுசா திறந்திருக்கீன்னு சொன்னாங்க. இந்த மாத்திரை தீந்து வச்சிருந்தா அவளை கூட்டிக்கிட்டு வந்தேன். என்ன மாத்திரை? எடு இந்தாங்க மாத்திரை. அப்பா என்ன குறுக்க வலிக்குது, குறுக்க சாக்க முடியாது. என்ன கண்டுபிடிக்கிறது? மாத்திரை பேரே தெரியலையா? மேல புள்ள பிச்சு விட்டுட்டு வெறும் பார்டர் தான் இருக்கு. இல்ல எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் என்ன மாத்திரை உனக்கு பார்க்க தெரியலையாக்கு? பார்த்த தெரியலையா? சும்மா நீ வந்து நல்லா ஒரு மாத்திரையை வெட்டி அதையும் மேல உள்ள கடை நோண்டி எடுத்துட்டு வெறும் பார்டர் தான் இருக்கு. இத வச்சு எவனாலும் சொல்ல முடியாது. பாத்துக்கோங்க. இங்க கார்ப்பரேஷன் ஆஸ்பத்திரியில கொடுத்தாங்க. ஆஸ்பத்திரியில கொடுத்த மாத்திரைன்னா இவ்வளவு கேவலமா கொடுத்துருக்கீங்களா? அது கொடுத்தாங்க. இப்ப ராமநாத மெடிக்கல்லாம் அந்த அலுமினியம் ஃபாயில் மாதிரி இருக்கும்ல, நானும் கண்டுபிடிச்சிருவேன். என்னன்னு ஒரு அலுமினியம் ஃபாயிலா ஒரு இது மெட்டீரியல் யூஸ் பண்ணிருப்பாங்க. மொத்தத்தையும் பிச்சு எடுத்துட்டாங்க போல. எதுக்கு மாத்திரை வேணாம்னு சொல்லு. நான் மாத்திரை தரேன் உனக்கு. எதுக்குன்னு சொல்லு, நான் மாத்திரை தரேன். எனக்கு கண்ணு சரியா தெரியல, குறுக்கு வலி, ஒரே வலி, எலும்பு தேய்மானம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு டாக்டர். நடக்க கூடாதான் ரொம்ப தூரம். அதுதான் இங்க ஒரு 15 கிலோமீட்டர் தான் நடந்து வந்தேன். நடக்க முடியல. இல்ல நான் எப்படி ஒரு மாத்திரை தர்றது உனக்கு? ஏதாவது ஒரு வேலையா பரவாயில்ல. குறுக்க சாக்கணும் தாங்கக்குள்ள படுத்துக்கவா? இங்க படுக்க கூடாது. மாத்திரை வந்து வேற மாத்திரை நல்ல முழு அட்டையா இருக்கு. அதாவது 2 எழுத்தாவது சொல்லு. இதுதான் கொடுத்தா அந்த ஆஸ்பத்திரியில கொடுத்தாலும் ஏதாச்சும் ஒண்ணும் இது பண்ண முடியாது. நீ பண்ண முடியாது. எனக்கு தெரியாத போல நல்ல மெடிக்கலை மூடிட்டு நல்ல மெடிக்கல் என்னது தோணுறியா? விளங்காம போறதுக்கு தான் ஆஸ்பத்திரி ஓவரா பேசிட்டு போகுது. ஒரே ஒரு அட்டையை கொடுக்குதுங்க. வெறும் பார்டர் தாங்க தெரியுது. அதுல எப்படி கண்டுபிடிக்கிறது? கோச்சுக்கிறாத. ஒரே வலியா இருக்கு கை கால்ல. ஊசி போடுவியா? ஊசி நான் போட்டா போலீஸ் போடுறாருல்ல. அவரு போடுறாருன்னா அவரு போடுவாரு. நான் மெடிக்கல் ஷாப்காரர் போடுறாருல. அவரு நான் நல்லா கிடையாது. அவர் குளுக்கோஸே ஏத்துவாரு. குளுக்கோஸ் பாருங்க. உள்ள சின்னதா டேபிள் மாதிரி போட்டு போட்டுட்டா பெரிய பில்டிங்கா கட்டி. அப்படியா? யாரு வாங்கிருக்கானாம்ப்பா? படிப்பறி உள்ள போல போடுறாருன்னா அவருக்கு மாட்டான ஜெயிலுக்கு போன தெரியுமா உனக்கு? முதல்ல என்ன மெடிக்கல் ஷாப்ல ஊசி தான் போடக்கூடாது. நீங்க படிக்கல. யாரு படிக்கணும்? சர்டிபிகேட் பாரு மேல. போலீஸ் சர்டிபிகேட் தான் எல்லாம் போடுறாங்க. டிராகன் படம் பார்த்தீங்களா? டிராகன் படம் வேற பாத்துருக்காங்களா? கடத்தால போங்க. முதல்ல போங்க வெளிய போங்க. லைஃப் gives you tangerine. கொரியன் டிராமா நல்லா இருக்கு. ஏங்க அந்த ஊசி போட்டு ஒரு கொரியன் டிராமா பேர் சொன்னாங்களே, லைஃப் gives you tangerine அப்படி சொல்லி. அத எனக்கு அடிக்கடி ஷார்ட்ஸ்ல வருங்க. நான் கண்டிப்பா பாப்பேன் ஒரு நாள். டப்சில்ஸ் வருவாங்க. கொரியன் டிராமா தான். எத்தனை பேர் பாத்துறீங்க? அது எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருக்குன்னா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். கமெண்ட்ஸ்லாம் நான் பாக்குற ஷார்ட்ஸ்லயுமே கமெண்ட்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. நீங்க எப்படி பாத்தீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஒன்னு வாங்குனா கூட நாங்க பில் பண்ணி தான் சார் கொடுப்போம். நம்பர் சொல்லுங்க. அந்த நம்பர் வெளியே வாங்கிடலாம் உங்களுக்கு. கேஷா ஜிபே? ஜிபேனா உங்களுக்கு லிங்க் வரும் சார் உங்க ஃபோன் நம்பருக்கு. அதே நம்பருக்கு லிங்க் அனுப்பலாம். என்னங்க டப்சில்ஸ் தான் வாங்குனேன் நானு. சரி குண்டாங்க அனுப்புங்க. பண்றது தொண்டைக்கு மெம்பர்ஷிப் போட்டுக்கலாமா சார்? உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அதுல ஏறும். நீங்க இப்ப இது வாங்குறீங்கல்ல, இது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஏறும். நீங்க பாயிண்ட்ஸ் ஏறிச்சா நெக்ஸ்ட் டைம் நீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், பூம்பர்ஸ், இது இந்த ஹேண்ட் சானிடைசர், வாஷிங் மிஷின், கிரைண்டர், இதெல்லாம் ஒரு சார் நீங்க வந்து என்ன மெடிக்கல் ஷாப் என்ன மெடிக்கல் ஷாப்ல மறந்தவங்க என்ன இதெல்லாம் மெம்பர்ஷிப் வியாபாரம் பார்த்துக்கிட்டு என்னது? மெம்பர்ஷிப் மாதிரி பண்ணுவாங்க. டப்சில்ஸ் ஒரு அட்டை கொடுங்க. பெரிய பெரிய ஷாப்ல அந்த மாதிரி பண்ணுவாங்க. பெரிய கடைக்கே வரக்கூடாதுங்கறது. அந்தம்னா வேற கேள்வி கேக்குறாங்க. மெம்பர்ஷிப் கார்டுலாம் தருவாங்களோ? நம்ம ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவாங்க. கார்டு கொடுப்பாங்க. மெடிக்கலுக்கு வந்து மெடிக்கல் ஷாப்பா? நல்ல வேலைங்க நான் சொல்லணும்னு நினைச்சேன். என்னது? பாப்பாவுக்கு பூம்பர்ஸ் பிரீமியம் எல் சைஸ். அப்ப பாம்பர்ஸ் தானே. அது மட்டும் தாங்க வாங்கி தரீங்களா? வாங்கிட்டு சார். பூம்பர்ஸ் எல் சைஸ் பிரீமியம். பூம்பர்ஸ் சார்? பூம்பர்ஸ் சார். ஃபோன் நம்பர் இப்பதானே சொன்னேன் சார். அது போயிடும் சார். நம்பர் இல்ல போட்டுட்டாங்க சார். எத்தனை தடவை சார் நான் சொன்ன மாதிரி அப்ப நீங்க மெம்பர்ஷிப் போட்டுருந்தீங்கன்னா இப்போ இதுல வந்து ஆஃபர் பாயிண்ட்ஸ் தேவையில்லைங்கற நான். எனக்கு எதுக்கு? நான் என்ன வேணுமோ அத மட்டும் அடுத்து வாங்க சொல்ல போறாங்க நினைக்கிறேன் வீட்ல இருந்து. என்ன வாங்க வந்தோமோ அதை விட்டுட்டு என்னென்னமோ வாங்க வைக்கிறாங்க. என்ன இவங்க மெடிக்கல் ஷாப்பா டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயே அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க தானே. கார்டு கொடுக்குறது. இருக்கீங்களா? அங்கதான் இருக்கேன். ஐயோ எனக்கு ஒண்ணு மட்டும் இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்கணுமே. என்ன வேணும்? இதுங்க அந்த ஃபேஸ் வாஷ் இருக்கான்னு கேளுங்களேன். கிவியா ஃபேஸ் வாஷ் இருக்கான்னு கேளுங்க. கேக்குறேன். வேற ஏதாவது யோசிச்சு சொல்லு. நான் லைன்ல கூட வெயிட் பண்றேன் நான். யோசிச்சு சொல்லு. அவ்வளவுதாங்க. சரி ரைட். வேற எதுவும் இல்ல. இல்ல இங்க டார்ச்சர் பண்றாங்க இவங்க. இருங்க இந்தங்க அப்ப அப்பத்தா இருக்குல்ல வீட்ல. அப்பத்தாவுக்கு என்ன? அப்பத்தாவுக்கு தலை வலியா இருக்கான், மூக்கு ஒரு மாதிரி அடைப்பா இருக்கு, தொண்டை கரகரப்பா இருக்கு, வயசு 89, கண்ணு வந்து
கிருகிருன்னு வருதான். அதுக்கு மட்டும் ஒரு செட்டு மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கேன், வச்சிருக்கேன். என்ன நான் சொல்லுவேன், இப்ப கண்ணுக்கு கரகரப்பா இருக்கு, கண்ணு கரகரப்பா இருக்கா, 59 வயசு கண்ணு கரகரப்பா இருக்கா, மூக்கு இதா இருக்கும், 89 புரியுதல்ல உனக்கு? மாத்திரை கொஞ்சம் கொடுங்க. ஃபேஸ் வாஷ் நீம் அந்த எவரெஸ்ட் நீம். ஆமா எவரெஸ்டா, ஹிமாலயா, அதான் எவரெஸ்ட்ன்றாங்க. என்ன தடவையா போன் நம்பர் போடுங்க, நம்பரை போடுங்க. நீங்க என்னங்க நீங்க ஒவ்வொரு பில்லுக்கும் போன் நம்பர் கொடுங்க. எவரெஸ்ட் மசாலா இருக்கு தானே, அதுக்கு பதிலா எனக்கு தெரிஞ்ச ஹிமாலயா மசாலான்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. என்ன வேணுமோ அவனுக்கு ஓசியில கொடுத்தா வாங்கிட்டு போற அளவுக்கு நம்ம அவ்வளவு இது கிடையாது. எல்லாரும் ஓசியில கொடுத்தா வாங்கிட்டு போறதுக்கு எதுக்கு அது? சரி சரி, அது வாங்கினு வந்து கொடுங்க. அது இல்ல இல்ல கொடுங்க கொடுங்க. அது ஓசியில அது வேற மெம்பர்ஷிப் தேவலாம் எரியா தீரணும். ஹலோ, நீங்க இன்னும் மெடிக்கல் ஷாப்ல இருக்கீங்க? இல்ல இல்ல, மார்க்கெட் போயிட்டேன் நான். மார்க்கெட் போயிட்டீங்க? ஆமா, மார்க்கெட் போயிட்டேன் நான். சரி, ஓகே. அப்ப மார்க்கெட்ல ஒரு 1/2 கிலோ வெங்காயமும் பூசணிக்காய் இருக்குல்ல, அதுல அந்த மஞ்சள் கலர்ல இருக்கும்ல அந்த பூசணிக்காய். ஓகே, செம பண்ணுங்க. அதான் மெடிக்கல் ஷாப்ல போதைக்கு மருந்து வாங்குறவங்களாம் இருக்காங்க போல. தொண்டைக்கரை அந்த மருந்து கூட இந்த மருந்து கூடனே நல்லா இருக்குங்க வீடியோ. இல்லை, நானுமே கேள்விப்பட்டிருக்கேன் மெடிக்கல் ஷாப்பில் வந்து ஊசி போடுறது, அங்கேயே அவங்களே கூட ஊசி போடுவாங்க. அதான் குளுக்கோஸ்லாம் வேறு ஏற்றுறதா சொல்கிறாரு, அங்கேயே ஒரு இதை போட்டு பெட்டை போட்டு அதெல்லாம் பண்ணுறாங்க போல. ஓகே, நைஸ், வேற ஒன்றுங்க, செம்ம ஃபன்னாக போச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸைட்டிங் கான்டென்ட் ஃப்ரம் வரன்.